சிறுபான்மையின மக்களை குறிப்பா கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களை குறி வச்சு அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. என்னன்னா வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்ட திருத்தம், அதாவது FCRA மசோதா. இதுக்காகவும் தமிழ்நாட்டில் இந்த ஸ்டாலின் தான் முதல் குரல் கொடுத்திருக்கிறேன். 2 நாள் முன்னையே இதை கண்டிச்சு நான் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறேன். முழுமையா திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லி இருக்கிறேன். நேற்று மீண்டும் பிரதமர் அவர்களுக்கு அரசின் சார்பில் விளக்கமாக நான் கடிதம் எழுதி இருக்கிறேன். இந்த சட்ட திருத்தத்தால இந்தியா முழுக்க கிறிஸ்தவ சமுதாய மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. சான்றுகள் சமர்ப்பிப்பதில் சிறிய தாமதம் உள்ளிட்ட பிற காரணங்களை சுட்டிக்காட்டி ஒரு அமைப்போட அங்கீகாரத்தை ரத்து பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிதியையும் சொத்தையும் பறிச்சிக்க இந்த கொடுங்கோல் சட்டம் வழிவகுக்கப்படுகிறது. சொத்துனா மக்களுக்கு சேவையாற்றுகிற மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், விடுதிகள் இவைதான். இன்னும் கொடுமை என்னன்னா பாதி நிதிய வெளிநாட்டிலிருந்து பெற்று மீதிய உள்நாட்டிலிருந்து பெற்று உருவாக்கின சொத்துக்களை கூட இந்த சட்டம் வந்தா அதை முடக்கிட முடியும். கிறிஸ்தவ மக்கள் அதிகம் வாழுகிற தேவாலயங்கள் அதிகம் இருக்கக்கூடிய கேரளா, அசாம் மாநிலங்கள்ல தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய காரணத்தால இப்போதைக்கு அவங்க பயந்து போய் பாஜக அரசு கொஞ்சம் பின்வாங்கி இருக்கு. ஆனா கூடிய விரைவில் சிறப்பு கூட்டத்தொடர், நாடாளுமன்றத்துடைய சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டி இந்த மசோதாவை நிறைவேற்ற சட்டமாக்குவதுதான் பாஜக அரசுடைய சதி திட்டம். நாடாளுமன்றமே முடங்கக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சி உறுப்பினர்கள் இதை எதிர்த்து பேசியிருக்காங்க. இதுல அதிமுக நிலைப்பாடு என்ன? மக்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? சொல்லுங்க பழனிசாமி அவர்களே, இந்த FCRA சட்ட திருத்தத்தை பழனிசாமி அவர்கள் நீங்க ஆதரிக்கிறீங்களா? இல்ல குடியுரிமை திருத்த சட்டம், வக்ஃப் சட்டம் திருத்தத்துல இஸ்லாமியர்களுக்கு துரோகம் பண்ண மாதிரியே அடுத்து கிறிஸ்தவ மக்களுக்கு துரோகம் பண்ண தயாராகிட்டீங்களா? நேற்று ஒரு கூட்டத்துல பழனிசாமி பேசி இருக்கிறார். சிறுபான்மை மக்களை கண்ணை இமை காப்பது போல் அதிமுக காக்கும் என சொல்கிறார். இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அதிமுக என்ற கட்சி பாஜகவுடைய கொத்தடிமை கூட்டமா மாறி போயிருக்கு. அடிப்படை மனசாட்சி இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளுமே வெளிப்படையாக புலம்புறாங்க. தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படி ஒரு நிலைமையில அதிமுகவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் பழனிசாமி. இன்னும் ஷார்ப்பா சொல்லணும்னா அதிமுக பொதுச் செயலாளர் என்ற நேம் போர்டை காப்பாத்திக்க அவர் டெல்லிக்கு காவடி தூக்குகிறார்.